இல்லையா? இப்போ உனக்கு என்ன, ஸ்ரீ காலேஜுக்கு வந்தாலும் இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச அவ இன்னும் காலேஜுக்கு வரல. அவ எப்போ உள்ள வந்தாலும் என்னை பார்க்காம கிளாஸ் ரூமுக்கு போக மாட்டா. நான் கிளாஸ் ரூம்லயே இருந்துட்டேன், இதோ இங்கேயே இருக்கும். என்னையும் வனிதாவையும் பார்க்காம அவ கண்டிப்பா கிளாஸ் ரூமுக்கு போக மாட்டா. அப்போ இன்னும் ஸ்ரீ காலேஜுக்கே வரல. சக்தியும் காலேஜ் முழுக்க நான் தேடிட்டேன். காலேஜ் முழுக்க அவன் இல்லைன்னா அப்ப சக்தி காலேஜுக்கு வரலன்னு அர்த்தம். சக்தியும் காலேஜுக்கு வரல, ஸ்ரீயும் காலேஜுக்கு வரலன்னா அப்போ ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்களா? சிச்சி, ஸ்ரீ கூட கண்டிப்பா சக்தி இருக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும். சக்தி இங்க பாரு, நீ கண்டிப்பா ஸ்ரீ கூட இருக்க கூடாது. நீ ஸ்ரீ கூட இருக்கவே கூடாது, நீ தனியா தான் இருக்கணும். இதோ இப்பவே சக்திக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஆகணும். என்ன பர்வீன் இதெல்லாம்? ஷர்மின் ஸ்ரீயை தேடுறோம், ஆச்சரியமா இருக்கு. மாட்டி பர்வீன், நானே கேட்கணும்னு நினைச்சேன். இவளுக்கு ஸ்ரீனால பிடிக்காது, ஸ்ரீயை பார்த்தாலும் கடுகடுன்னு இருப்பான். இன்னைக்கு என்னமோ அவளே தேடி வந்து ஸ்ரீ எங்கன்னு கேட்கறான். அது ஒன்றும் இல்லடி, சீனியர் சக்தி சீனியரும் என்ன காலேஜுக்கு வரலாம், சக்தி சீனியரும் வரலாம், ஸ்ரீயும் வரலனா அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்களோன்னு மேடம்க்கு ஒரு நினைப்பு. அதான் நம்ம கிட்ட கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு போறாங்க. சக்தி ஸ்ரீ காலேஜுக்கு வந்திருக்காளா இல்லையான்னு. சரிடி, அப்படியே சீனியரும் ஸ்ரீயும் ஒன்னா இருந்தா என்ன தப்பு? அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தானே, கண்டிப்பா ஒன்னா தானே இருப்பாங்க. அனிதா, அது உனக்கு புரியுது, எனக்கு புரியுது. இப்ப போனா அப்புறம் ஒரு மரமண்டா அவளுக்கு புரியலையே. அவ சீனியரை ரொம்ப சந்தேகப்படுறான். சீனியர் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். எந்த பொண்ணுக்கிட்டையுங்கிறத விட ஸ்ரீ கிட்ட பேசவே கூடாது, பார்க்கவும் கூடாதுன்னு நினைக்கிறான். அதனால ஸ்ரீய ரொம்ப அவ அவாய்ட் பண்றா, திட்டுறா, ஹர்ட் பண்றா. ச்சே, எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஸ்ரீய எவ்வளவு ஹர்ட் பண்ணா தெரியுமா? இவ என்ன சொல்ற? இவ ஸ்ரீய ஹர்ட் பண்ணலாம்? ஏய், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்பவே இவ கொண்டே ஆஞ்சிட்டு இருக்கலாமே. ஏய், டென்ஷன் ஆகாதீ வனிதா, நானே அவளை அன்னைக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுட்டேன். இன்னொரு தடவை ஸ்ரீய ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசுனேன், நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கன்னு அவளுக்கு வார்ன் பண்ணியிருக்கேன். என்னடி இவ்வளவு பண்ணா? அவ இன்னசென்ட், பாவம். அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருக்கா. நியாயமா பார்த்தா ஸ்ரீ தான் இவன் மேல கோவப்படணும். ஸ்ரீ சக்தி சக்தின்னு சீனியர் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். ஆனா அவருக்கு தான் கண்ணு தெரியல, பாலங்கணத்துல போய் விழறதுக்கு ரெடியா இருக்காரு. அது ஒண்ணும் இல்லடி, இந்த பாலா பொண்ணு அழகுதான் எல்லாரையும் பாடாப்படுத்துது. மேடம் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அதான் சீனியர் மயங்கிட்டாரு. என்னடி அழகு? இந்த அழகெல்லாம் எத்தனை நாளைக்கு வரப்போகுது? ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அழகெல்லாம் போவதில்ல போகுது. நல்ல மனசு இருந்தா போதாதடி, அந்த நல்ல மனசு நம்ம ஸ்ரீ கிட்ட தான் இருக்கு. ஸ்ரீக்கு மட்டும் அழகு கண்ணடி குறைச்சனு, அவன் ரொம்ப அழகா இருக்கா, நல்ல மனசோட இருக்கா. ஆனா சக்தி சீனியருக்கு தான் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. நீ சொன்ன மாதிரி இந்த போச்சு பாரு, இந்த சிடு மூஞ்சி, இதோட அழகுதான் நல்லா தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. விடுடி, ஒரு சிலவங்க சொல்லி திருந்துவாங்க, ஒரு சிலவங்க பட்டு திருந்துவாங்க. சக்தி சீனியருக்கு கார்த்திக் சீனியர் நிறைய சொல்லிட்டாரு, இவர் திருந்துற மாதிரி தெரியல. இவர் ரெண்டாவது ரகமா இருப்பாரு. ஒருவேளை இதோ இப்ப போச்சு பாரு ஒரு அறைக்கு, அதுகிட்ட மாட்டி சிக்கி சீரழிஞ்சி அப்புறமா பட்டு திருந்துவாருன்னு நினைக்கிறேன். அப்பவும் திருந்துவாரா, இல்ல அப்பவும் அழகுதான் வேணும்னு பின்னாடி போறாரான்னு தெரியல. சரி விடு, அவங்களுக்கு இதுதானே இருந்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது. கரெக்டடி பர்வீன், நீ சொல்றது கரெக்ட் தான். சீனியரும் நல்லவர் தான், ஆனா இப்ப கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. ஆனா இவளுக்கு ரொம்ப திமிரடி. இவளுக்கு ஏன் இந்த திமிரு? ஹே ஷைலு, அவளுக்கு எப்படி திமிரு இல்லாம இருக்கும்? மேடம் ரொம்ப பெரிய பணக்காரி, போதா குறைக்கு அழகுக்கு குறைச்சலே இல்லை. இந்த அழகும் பணமும் மேடம் கிட்ட இருக்குன்றதுனால ரொம்ப திமிர்ல தானே அவருக்கு ஆடுறாங்க. அதை பார்த்து தானே காலேஜ பின்னாடி போகுது. அதை சொல்லிடி வனி, நீ சொல்றது கரெக்டு தான். இந்த பணமும் நிரந்தரம்ல, அழகும் நிரந்தரம்ல, நல்ல மனசுதான் நிரந்தரம்னு சீனியருக்கு புரியல போல இருக்கு. அது நம்ம ஸ்ரீ கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு அவருக்கு இன்னும் தெரியல. சரி, தெரியறதுக்கான காலம் வரும்ல. காலம் கடந்ததுக்கு அப்புறமா அது வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைல்ல. இனிமே அவருக்கு புரிஞ்சா என்ன, புரியலன்னா என்ன, அவருக்குன்னு ஒரு லைஃபை பார்த்துக்கிட்டாருல்ல. இனி அவர் ஸ்ரீயை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஸ்ரீக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குடி, அவன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆமாடி பர்வீன், நீ சொல்கிறது உண்மைதான். ஸ்ரீக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அவன் நல்ல மனசுக்கு அவளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போ வேணா அவள் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் ஃபியூச்சர் அவளுக்கு நல்லா இருக்கும்டி. ஆமாம் சரி, இந்த பேச்செல்லாம் டூர் போகிறத விட்டுறாதீங்கடி, கண்டிப்பாக டூருக்கு போகணும். வனிதா, உனக்கு எதனால சொல்லு, நானும் பர்வீனும் ஷேர் பண்ணுறோம், நம்ம கண்டிப்பாக டூருக்கு போகிறோம், நீ வராமலாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஆமாண்டி வனி, ஷைலு சொல்கிறதான் கரெக்ட், நீ கண்டிப்பாக டூருக்கு வர. சரி சரி, நான் டூருக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆமாம், ஸ்ரீ டூருக்கு வரலாம். ஸ்ரீ இல்லாமல் டூரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவளை தூக்கி உள்ள போட்டு கூட்டிட்டு போக வேண்டியதுதான். அது என்னமோ சரிதான், ஸ்ரீ இல்லாமல் டூரா? நீ சொன்ன மாதிரி அவள் ஏதாவது அடை பிடிச்சோம், 3 பேருமா சேர்ந்து அவளை அலைக்கா பிடிச்சி வேனுல கூட்டிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சக்தி, போன் எடு, போன் எடு சக்தி.
இதுக்கு தேட்டரும் நான் போன பாதையில விட்டுட்டு போயிட்டேன். அந்த கோவத்தை கூட அடக்கிக்கிட்டு இன்னைக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நைட்டு என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ காம்ப்ரமைஸ் பண்ணலாம். சரி, காலேஜுக்கு வந்ததும் ஓடி வந்து என்னதான் பாப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடா காலேஜுக்கு வரலன்னு இருக்க. நீ மட்டும் வரலன்னா கூட பரவாயில்ல, அந்த ஸ்ரீ அவளும் காலேஜுக்கு வரல. அப்போ நீங்க 2 பேரும் ஒண்ணாதான் இருக்கீங்களா? சக்தி, இப்படி மட்டும் சொல்லிடாத. நீங்க 2 பேரும் ஒண்ணாதான் இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லிடாத. சத்தியமா நான் பத்திரகாளியாவே மாறிடுவேன். ஸ்ரீ, நீ மட்டும் என் சக்தி கூட இருந்தேன்னு தெரிஞ்சது நான் சும்மா விட மாட்டேன். நீ சும்மாவே விட மாட்டேன். சக்தி, போன எடு. என்னடி இன்னும் அழுதுட்டு இருக்கான்? வலிக்குதான்? இல்ல. இப்போ டாக்டர் தேய்ச்சி விட சொன்னாங்க. ஆனா நான் தேய்ச்சி விடலாம். வீட்டுக்கு வந்து நீ தேய்ச்சிக்கோ, சரியா? அதுக்கப்புறம் வலியெல்லாம் போயிடும். கொஞ்ச நேரம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? வீட்டுக்கா? வீட்டுக்கு எதுக்கு? அப்புறம் வீட்டுக்கு போகாம ஏன் வேற எங்க வெளில போடுமா? சொல்லு, எங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். சக்தி, வெளியிலலாம் இல்ல, காலேஜுக்கு போகணும்ல. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது 1 hour லேட். நம்ம சீக்கிரம் காலேஜுக்கு போகணும்ல. என்னடி வலியாடையும்? இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இங்க பாரு, வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. அதை விட்டுட்டு காலேஜுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொன்னேன். மொபைல் இன்னைக்கு முழுக்க நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் கேட்கணும். என் பேச்ச மாதிரி நீ எதுவும் பண்ணக்கூடாது. வா, வந்து வண்டியில ஏறு. சரி, நான் காலேஜுக்கு வரல. நான் ஆட்டோல போறேன். உனக்கு டைம் ஆயிடும்ல. நீ காலேஜுக்கு போ. எனக்கு ஆட்டோ பிடிச்சு கொடு. நான் வீட்டுக்கு போறேன். ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன என்னை பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா என்ன? நீ எது சொன்னாலும் நான் தனியாட்டி கேட்டுப்பேனா? ஏய், இதுக்கப்புறம் நான் தனியா விடுற மாதிரிலாம் ஐடியாவே இல்லை. வா, நானும் இன்னைக்கு காலேஜுக்கு போகல, உன் கூட வீட்டில் தான் இருக்க போறேன். நீ நானும் இன்னைக்கு வீட்டில் தான் இருக்க போறோம். நைட்டு முழுக்க வீட்டில் தான் இருக்க போறோம். நைட்டுக்கு மம்மி, ஆண்டி, கார்த்திக், சுபின்னு எல்லாரும் வந்துருவாங்க. அது வரைக்கும் நீ நானும் மட்டும் வீட்டில் தான் இருக்க போறோம். நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நான் செஞ்சு தரேன், சரியா? என்ன சொன்ன சக்தி? இல்ல இல்ல, நான் என்ன பார்த்துப்பேன். என்ன வீட்டில் விட்டுட்டு நீ காலேஜுக்கு கிளம்பு. நான் டோரை லாக் பண்ணிட்டேன், பத்திரமா வீட்லயே இருக்கேன். நீ காலேஜுக்கு போ. ஏன் நான் உன் கூட இருந்தா என்ன? அதான் சொன்னல, இதுக்கப்புறம் உன்னை தனியாவே விட மாட்டேன். ஏற்கனவே என்னமோ நடந்துருக்கு, அதையும் நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்க. நீ சொல்லலைன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காத. கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கு. இங்க பேர், இதுக்கப்புறம் உன்னை தனியாவே விட முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு முழுக்க நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். வா போலாம். இல்ல சக்தி, அது வந்து நடுவுல நின்று பேசிட்டு இருக்காங்க. வந்து முதல்ல வண்டியில ஏறு. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். உட்காருடி. சக்தி. பார்த்து வாங்க, பார்த்து ரோட கிராஸ் பண்ணுங்க. என்னடி என்ன கோவப்படுத்தி பார்க்காத சொல்லிட்டேன். வந்து ஏறுவோம், டைம் ஆகுதுல. சீனிவாசா, அங்க பாரு, அங்க என்ன நடக்குது பாரு. இங்கப்பா, இங்கதான்ப்பா, உன் பக்கத்துல பாரு. இல்ல சக்தி, அது நீ காலேஜுக்கு போ, நான் வீட்டுக்கு போறேன். என்னப்பா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கப்பா. என்ன சீனிவாசா, அங்க பாரு, உன்னை எவ்வளவு வயசு சின்னதுன்னு நினைக்கிறேன். 2ம் காதல் பண்றாங்க போல இருக்கு. உனக்கு ஒரு கல்யாணம் கூட நடக்கலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அங்க பாரு, வயசுல 2 சின்னதுங்க லவ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு எங்க கூப்பிடலாம் போல இருக்கு. அந்த பொண்ணு வர மாட்டேன்னு அடம் பிடிக்குது. இவன் மிரட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லதுல போய் முடியுமா என்னன்னு தெரியல. ஐயோப்பா, அவங்க காதல விழப்போகுது. வாங்க நம்ம போவோம். நமக்கு எதுக்கு? ஏய், உன்னால போற வரவங்கள தப்பா நினைக்கிறாங்கடி. வந்து வண்டியில ஏறுடி. இல்ல சக்தி, அது வந்து சிஸ்டர், அதான் பிரதர் கூப்பிடுறாங்களா? போங்க சிஸ்டர். நடு ரோட்ல நின்றுட்டு எதுக்கு ஃபைட்டிங்க? போற வரவங்களாம் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் பிரதர் வந்து தப்பா நினைப்பாங்க. உங்க காதல் சண்டையெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க. நடு ரோட்ல வேண்டாமே. என்னது காதல் சண்டையா? இல்ல இல்ல அண்ணா, அப்படிலாம் என்ன ப்ரோ, நான் சொல்றது சரிதானே? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். தேங்க்ஸ் ப்ரோ, எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புரியுது ப்ரோ, ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தானே புரியும். ஆமா, என்ன உங்க லவர் உங்ககிட்ட ஏதோ ரொம்ப சண்டை போடுறாங்க போல இருக்கு. அவங்க கேட்டு எதுவும் வாங்கி கொடுக்கலையா என்ன? என்ன மேடம், பிரதர் என்ன சொன்னாங்க கேட்டீங்களா? நீங்க எது கேட்டு நான் வாங்கி தரலையும், அதனால நமக்குள்ள லவ் ஃபைட் போயிட்டு இருக்காமோ. என்ன லவ் ஃபைட்டா போயிட்டு இருக்கு? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. அட என்னங்க சிஸ்டர், இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா? போங்க, அப்புறமா கண்டிப்பா நீங்க கேட்டதை வாங்கி தருவாரு. போங்க, இதுக்காக நடு ரோட்ல நின்று சண்டை போடலாமா? போற வரவங்களாம் பிரதரை தப்பா நினைப்பாங்க. இதுக்கு மேலே நீ வண்டியில ஏறலன்னு வச்சுக்கிய, எல்லாரும் நமக்குள்ள லவ் ஃபைட் தான் போயிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. என்ன அப்படி நினைச்சா ஓகேவா? அந்த பயம் தான் சொல்றோம். சக்தி, முதல்ல நம்ம இங்க சீக்கிரம் போகணும். எல்லாரும் நம்ம தப்பு தப்பா நினைக்கிறாங்க. நம்ம போலாம். நீ பண்ணது அப்படி, அதெல்லாம் எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க. சரி சரி போலாம் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இவளை எப்படிதான் சரி பண்றதுன்னு நினைச்சேன். நீங்க வந்து ஒரு பிட்டா போட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா இவ சரியாயிட்டான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இருக்கட்டும் ப்ரோ, அதனால என்ன இருக்கு, பரவாயில்ல. ஓகே ப்ரோ.
இவ்வளவு தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஏன் நீ ஃபோனை பிக்கப் பண்ண மாட்டேன்? சக்தி, நீ ஃபோனை பார்க்கறியா இல்லையோ? எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணிருக்கேன். ஏன் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற? ஏன் எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற? இவன் சொன்ன மாதிரி போகாம இங்கே நிக்கிறானே. நல்ல வேலை, இவன் சொன்ன மாதிரி சொல்லிட்டு வந்தாச்சு. இனி எதுக்கு நமக்கு கவலை? பயம் எதுக்கு? பயப்பட வேணாண்டா. டேய், பயப்படாதடா. நீதான் எந்த தப்பு பண்ணலையே. ஓஹோ, பாக்குறானே. சார், நீங்க என்ன போகல? நான் போகணுமா? நான் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உள்ள என்ன சொன்னீங்க? எனக்காகவா? எனக்காக எதுக்குங்க வெயிட் பண்றீங்க? எனக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கலையே. நான் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். பொண்ணு மட்டும் இல்ல, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். சார், வழி விட்டீங்கன்னா என் வீட்டுக்கு போயிடுவேன். அட, மாப்பிள்ளை சார் இங்க தான் இருக்கீங்களா? ஐயோ, இந்த பொண்ணு வேற வந்துருச்சு. அம்மா, நான் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் எதுக்குமா என்ன துரத்துற? நான் ஒண்ணு உங்களை துரத்தல. நான் அவரை பார்க்க வந்தேன். அவரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அம்மா, நீங்க என்ன அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏய், என்னாச்சு? சார் என்ன சொன்னாரு? எப்ப கல்யாணம் வச்சுக்கலாமா? ஐயோ சார், நான் தான் சொன்னேனே, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல, இந்த பொண்ணே பிடிக்கல எனக்கு. அப்புறம் எப்படி கல்யாணம்? இல்ல, எனக்கு கல்யாணமே வேணாம். என்ன ஆளை விட்டா போதும். நான் கிடையாது, நான் இல்ல, எனக்கு என் உயிர் தான் முக்கியம். நான் போறேன். மாப்பிள்ளை சார், என்ன இந்த ஓட்ட ஓடுறாரு? பாஸ், என்ன பாஸ் பண்ணீங்க அவரை? என்ன நடந்தது பாஸ்? இங்க மாப்பிள்ளை சும்மா தலை தெறிக்க ஓடுறாரு. அப்படி என்ன பாஸ் பண்ணீங்க? அழகு எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றென்றல் கை சேர்ந்ததே. படைத்தான் இறைவன் உனையே, மலைத்தான் உடனே அவனே. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது. விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டட்டும் என் மேனி. பாஸ், பாஸ், என்ன சொல்லு? இப்ப நான் உனக்கு கேட்பேன், நீங்க இல்லன்னு சொல்லுவீங்க. அப்பப்ப என்னை பார்த்து ஸ்டக் ஆயிடுறீங்களே, ஹேங் ஆன ஃபோன் மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறீங்க. சைட் அடிக்கிறீங்களான்னு கேட்பேன், இல்லைன்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் முறைப்பீங்க, அடிக்கலாம் அடிச்சுட்டு இல்லைன்னுவீங்க. சரி, அதெல்லாம் போகிட்ட விடுங்க. நான் எப்படி கேட்டாலும் நீங்க பதில் யார மாதிரி தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். அது இருக்கட்டும். ஆமா, இந்த மாப்பிள்ளை பையன் எப்படி இப்படி ஓடுறான்? என்ன பாஸ் பண்ணீங்க? அது ஒண்ணும் அந்த ஆள்கிட்ட ஒரு சின்ன பொய் சொன்னேன். அந்த பொய்ய உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி தலை தறிக்க ஓடுறாரு. பொய்யா? பொய்க்கா இப்படி ஓடுறாரு? ஆமா, அப்படி என்ன பாஸ் பொய் சொன்னீங்க? இப்ப அது எதுக்கு உனக்கு? உனக்கு என்ன கேட்டா? இவரு உன்ன பிடிக்கலன்னு சொல்லணும்னு சொன்னேன். அத பிடிக்கலன்னு ஓடிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன வேணும்? அத போயாச்சுல, நீ போய் சீக்கிரம் கிளம்பு, நம்ம ஊருக்கு கிளம்பலாம். பாஸ், எனக்கு ஒண்ணும் இல்ல. கடகடன்னு போய் புடவையை காட்டி போட்டு ஒரு சுடிதாரை போட்டுட்டு ஓடி வர வேண்டியதுதான். அதெல்லாம் நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். எனக்கு இது மட்டும் சொல்லுங்களேன், இல்லைன்னா என் தலையே வெடிச்சிடும். ப்ளீஸ் 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 பாஸ், சொல்லுங்க பாஸ். அப்படி என்ன போய் சொன்னீங்க? எதுக்கு இப்படி தலை தெறிக்க ஓடுறாரு? சொல்லுங்க பாஸ். இல்ல, அது எதுக்கு தேவையில்லாம? இங்க பாரு, நீ என்ன கேட்ட அதான் நடந்துருச்சுல. நீ இப்ப எதுக்கு இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? நம்ம ஊருக்கு கிளம்பலாம், ட்ரெயினுக்கு டைம் ஆகுது. நீ போய் சீக்கிரம் கிளம்பிட்டு வா, நம்ம போலாம். பாஸ், அதெல்லாம் முடியாது. இப்ப எனக்கு உண்மையை சொல்லுங்க பாஸ். அப்படி என்ன பாஸ் அவர்கிட்ட போய் சொன்னீங்க? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர்கிட்டே சொல்லிட்டீங்க, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ப்ளீஸ் சொல்லுங்க பாஸ். சொல்றதுனால எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சொன்னா நீ வருத்தப்படுவியோன்னு நினைக்கிறேன். அதனால தான் தயங்குறேன். ஐயோ பாஸ், அதெல்லாம் வருத்தமே பட மாட்டேன். நீங்க எது வந்தாலும் சொல்லலாம். சொல்லுங்க பாஸ். விட மாட்டேன். அப்ப சொல்றேன், கேட்டுக்கோ. ஒன்றும் இல்லை, அந்த மாப்பிள்ளை கிட்ட நீ நானும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னேன். இந்த பொய்யை தான் சொன்னேன். என்னது? லவ் பண்ற கல்யாணம் பண்ண போறேன்னு பொய் சொன்னீங்களா? ஐயோ, இதுக்கு பேர் பொய்யாயா? என்ன? சரி, நான் இந்த பொய் சொன்னது உனக்கு கோவம் வரும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வேற வழி இல்லைல்ல. உனக்கு வந்து இந்த மாப்பிள்ளையை எப்படியாவது ஓட விடணும், இந்த விஷயத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்ல. அதுக்காக தான் இப்படி சொன்னேன். நீ மேல கோச்சிக்காத. சாரி, இந்த பொய்ய சொல்லிட்டேங்கிறதுக்காகலாம் வருத்தப்படாதா? ஐயோ, என் வாயில ஏதாவது வந்துட போதியும்.
சும்மா பொய் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா சொல்லிட்டு அதுக்கு பேர் பொய்யாமே பொய். ஒண்ணு ஏய் என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப கோவப்பட்டு இருக்க? சரி சரி, இந்த கோவம்லாம் ட்ரெயின்ல போகும்போது பட்டுக்க. இப்ப டைம் இல்ல, ட்ரெயினுக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் போ, கிளம்பி வா, நான் வெயிட் பண்றேன். நம்ம உடனே கிளம்பணும். சீக்கிரம் வா, முறைச்சதா போதும், அப்புறம் முறைச்சுக்கலாம். போ போடி. சரிடி, நீ ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் எடு. நான் உனக்கு அதுக்குள்ள சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். சாப்பிட்டுட்டு மெடிசன் போடணும்ல, போ. நான் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வரேன், போ. சக்தி, அது வந்து எங்க வீட்டுக்கு கீ கொடு. நான் எங்க வீட்டுக்கு போறேன். உங்க வீட்டுக்கு போறியா? ஏய், இப்ப எதுக்கு உங்க வீட்டுக்கு போறேன்? அதான் அம்மா நைட்டு வந்துருவாங்க சொன்னல, அதுக்குதான். நீ கீ கொடு, எங்க வீட்டுக்கு போறேன். ஆன்ட்டி நைட்டு தானே வருவாங்க. இப்ப நம்ம டே டைம்ல தானே இருக்கோம். ஒன் டே முழுசா இருக்கு. அதனால உங்க வீட்டுக்குலாம் போக வேணாம், இங்கே இரு. போய் ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடு. போடி, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். சாப்பிட்டுட்டு மெடிசன் போட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. சரியா? போ. சக்தி, இப்ப நீயா போறியா இல்ல நான் அவனை தூக்கிட்டு போய் ரூம்ல விடவா? சக்தி, என்ன சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே நின்று சக்தி சக்தின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்து அதான் பண்ணுவேன். உன்னை அழைக்கா தூக்கிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டு வந்துடுவேன். அப்போ உனக்கு நடக்கிறது கூட சிரமம் இருக்காது. என்ன தூக்கிட்டு போகட்டுமா? இல்ல இல்ல, நானே போறேன், ரூமுக்கு போறேன். அது போ. போய் முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆகு. முதல்ல வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தோம்னா ஒரே மெடிசன் ஸ்மெல்லா இருக்கும். வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு படுத்துட்டு போ. சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். இல்ல, இது நல்லா தான் இருக்கு. ஒன்னும் மெடிசன் ஸ்மெல் எல்லாம் வரல. இப்ப நீயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றியா இல்ல அதையும் நான் வந்து? இல்ல, நான் போயிட்டேன். சாரிடி, உன்னை இப்படி எல்லாம் மிரட்டினா மட்டும்தான் நான் சொன்னதை நீ செய்வேன். இல்லைன்னா எனக்கு வேற வழி தெரியல. நான் கொஞ்சம் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற. அதனாலதான் நீ இப்படி ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ற. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ரூட் கூட நல்லா தான் இருக்கு. இனி இதையே ஃபாலோ பண்ணிட வேண்டியதான். ஐயோ, ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கேன். வண்டியில வரும்போது போன் அடிச்சது யாருன்னு தெரியல. யாருன்னு பாப்போம். ஐயோ இவன், ஐயோ இவன் ஒருத்தர் இருக்கான்றதே மறந்துட்டேன். எத்தனை 48 மிஸ் காலம். டேய் சக்தி, இன்னைக்கு நீ செத்தடம். நேற்று நைட்டு வர அவளை தேட்டர்ல பாதையில விட்டுட்டு வந்தோம். இன்னைக்கு முழுக்க அவளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. காலேஜ் பக்கமும் போகல. நான் எப்படி இவ்வளவு மறந்தேன்? ஐயோ போச்சோம். சும்மாவே நம்மளை போட்டு வாட்டுன்னு வாட்டுவோம். இப்ப வேற இவ்வளோ பண்ணிருக்கேன். இப்ப நம்மளை போட்டு வறுத்து எடுத்துருவாளே. டேய் சக்தி, இதுக்கு மேலே அவன் போன் அட்டன் பண்ணாம விட்டான், அவ்வளவுதான். ஏறி மேல வெடிச்சிடும். இதுக்கு மேலாம் விடாத. போன் எடுத்து அவளை ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணு. ஐயோ சத்தியமா உன்னை மறந்துட்டடி. சாரிடி. நான் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. நான் இங்க இந்த லோகத்திலே இல்லையே. சாரி. ஹலோ ஷர்மி டார்லிங், என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றதா இருக்கட்டும் சக்தி. ஆமா, நீ எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, நம்ம கோவத்துல இருக்க போல இருக்கு. இவளை எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது? ஏதாவது பண்ணுடா சக்தி. ஏய், இப்ப எதுக்கடி கத்துற? என்னடி, எதுக்கு இப்ப டென்ஷனா இருக்கா? ஏன் சக்தி, நான் எதுக்கு கத்துறேன், எதுக்கு டென்ஷனா இருக்கேன்னு உனக்கு தெரியும்? இல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு கூட புரியல. ஆமா, ஏன் இவ்வளவு நேரத்துக்கு நீ காலேஜுக்கு வரல? ஓ, அதை கேக்குறியா? ஏய் சாரிமா, இந்த காலையில இருந்து கொஞ்சம் பிஸியா இருந்தேனா, அதான் உங்ககிட்ட கால் பண்ணி சொல்ல முடியல. இப்பதான் வீட்டுக்கே வந்தேன். சரி, வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு உனக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். சாரிடி, காலையில கொஞ்சம் பிஸியா இருந்தேனால உன்னை மறந்துட்டேன்டி. எப்படியும் கண்டிப்பா ரூமுக்கு போனதும் உனக்கு கால் பண்ணிருப்பேன் நானு. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் என்னால காலேஜுக்கு வர முடியல. வேலை இருந்ததா? சக்தி, அப்படி என்ன வேலை உனக்கு? முக்கியமான வேலை? காலேஜ் லீவ் போட்டுட்டு அந்த வேலையை பாக்குற அளவுக்கு அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் வேலை? ஷர்மி, அது நாளைக்கு காலேஜ் வந்து சொல்றேம்மா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை, அதனால என்னால வர முடியல. நாளைக்கு கண்டிப்பா காலேஜுக்கு வந்து வேண்டி. சக்தி, நீ மட்டும்தான் காலேஜ் லீவ் போட்டுட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கியா? ஷர்மி, எதுக்கு இப்ப நீ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? எது வந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்கலாம். நான் கண்டிப்பா உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். இங்க பாரு, நீ கேட்கலனாலும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் தான் இருப்பேன். ஆமா, நானும் ஸ்ரீயும் தான் முக்கியமான வேலைக்கு போயிடணும். ஸ்ரீக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்குடி, அதனால அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இப்பதான் வீட்டுக்கே வந்தோம். அவளை கண்டிப்பா தனியா விட்டுட்டு என்னால காலேஜ் வர முடியாது. நேற்று நம்ம தியேட்டருக்கு போகும்போது அவளை தனியா விட்டு தான் பிரச்சனையே. அப்பதான் என்னமோ நடந்திருக்கு. அவளுக்கு உடம்பு முழுக்க பிளட்டா இருக்கு, அங்கங்க காயம் நிறைய. அவளை எப்படி நான் அப்படியே தனியா விட்டுட்டு வர முடியும்? மறுபடியும் அந்த தப்பா நான் பண்ண மாட்டேன். அதான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவளுக்கு எல்லாம் பார்த்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கோம். அவள் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். அவளுக்கு நான் இப்போ ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி தரணும், மெடிசன் கொடுக்கணும். ஸோ எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. நான் ஃப்ரீ ஆயிட்டு அப்புறம் உனக்கு கால் பண்றேன், ஓகேவா? சக்தி, நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு புரியல. என்னடி இவ்வளவு தெளிவா பேசியிருக்கேன், புரியலன்னு சொல்றேன்? ஸ்ரீக்கு உடம்பு சரியில்லைமா, அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். அதான் பாத்துட்டு இருக்கேன். நாளைக்கு கண்டிப்பா காலேஜுக்கு வந்துடுவேன். இப்ப புரிஞ்சுதா? சக்தி, எனக்கு ஒரு புரியல. ஏன் அவளுக்கு அம்மா இல்லையா, அப்பா இல்லையா? நீ மட்டும் தான் இருக்கியா? நீ அவளை பாத்துக்கணுமா என்ன?
என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஓ சாரி ஷர்மி, உங்ககிட்ட விஷயத்த சொல்லலாம். அது ஒன்றும் இல்லடி. எங்க அம்மாவும் ஸ்ரீயோட அம்மாவும் கோவில் விஷயமா ஏதோ ஊருக்கு போயிருக்காங்கம்மா. வரதுக்கு 2 நாள் ஆகும்னாங்க. அப்புறம் எங்க டாடியும் இங்க இல்ல, பிசினஸ் வேலையா வெளில போயிருக்காங்க. அப்புறம் அங்கிளும் பிசினஸ் விஷயமா வெளில போயிருக்காங்க. ஸோ ஸ்ரீயை பார்த்துக்க இங்க யாருமே இல்லைல்ல. கார்த்திக் ஊருக்கு போயிருக்கான், உனக்கு தெரியும்ல. சுபியும் கார்த்திக்கும் ஊருக்கு போயிருக்காங்க. அப்ப இங்க யாருமே இல்லைல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் தானே ஸ்ரீயை பார்த்துக்கணும். அதான் ஸ்ரீயை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேற்று நான் அவளை தனியா விட்டுருக்க கூடாதுமா. உன் கூட வரணும், நீ கோச்சிக்க கூடாதுன்னு உன் கூட வந்தேன்னா அதுல ஸ்ரீக்கு இங்க ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு. அவ கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். அதான் இதுக்கப்புறமா நம்ம அவளை தனியா விடக்கூடாதுல, அவ கூடவே இருந்து பாத்துக்கணும்ல. இன்னைக்கு நைட் எல்லாரும் வந்துருவாங்கம்மா. சக்தி, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ நேத்து முழுக்க நீயும் ஸ்ரீயும் தனியா தான் இருந்தீங்களா? நீயும் ஸ்ரீயும் மட்டுமா? அப்ப நைட்டு முழுக்க நீயும் ஸ்ரீயும் மட்டும் உங்க வீட்டுல இருந்தீங்களா? ஏய், இவ்வளவு நேரம் அதானே சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நானும் ஸ்ரீயும் மட்டும்தான் இருந்தோம். சக்தி, இவ்வளவு கூலா சொல்லிட்டு இருக்க? நீயும் ஸ்ரீயும் மட்டும்தான் ஒரு நைட்டு முழுக்க தனியா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க? இதையே வார்த்தைய நான் சொன்னா நீ ஏத்துப்பியா? ஷர்மி, என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசு. ஏய், அவளுக்கு உடம்பு முடியல, வீட்டுல யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ நான் தானே பாத்துக்கணும். அவளை தனியா அவங்க வீட்டுல விட முடியாதுல்ல. அவ என்ன பச்சை குழந்தையா? அவளை நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு? கிட்டத்தட்ட அவ குழந்தைதான். அவ குழந்தை மாதிரி தான். அதனால நான் அவளை பக்கத்துல இருந்து தான் பாத்துக்கணும். இங்க பாருமா, உன் கோவம் நியாயமானதுதான். நான் இல்லைன்னா சொல்லல. நான் நினைச்சிருந்தா உன்கிட்ட போய் சொல்லிருக்கலாம். ஆனா எனக்கு போய் சொல்ல விருப்பம் இல்லை. உனக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். அதனால நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத உன்கிட்ட சொல்லிட்டேன். இன்னொரு விஷயமும் இருக்கு, அது நேர்ல வந்து சொல்றேன். அதையும் நான் போன்ல சொன்னா கண்டிப்பா நீ புரிஞ்சுக்காம கோவம் தான் படுவேன். நான் நேர்ல வந்து சொல்றேன். எதுவும் சொல்ல வேணாம் சக்தி, நீ எதுவும் சொல்ல வேணாம். இப்ப சொன்ன வரைக்குமே இதுவே போதும். இதே என்னால தாங்கிக்க முடியல. இன்னும் வேற நீ சொல்றதுக்கு இருக்கோ? ஓ, போய் அந்த கை குழந்தைய தூக்கி படியில வச்சு கொஞ்சம் தாளாட்டி சீராட்டு, சரியா? என் பக்கம் வந்துடாத. ஏய் ஷர்மி, ஹலோ ஹலோ ஷர்மி, ப்ளீஸ்மா, சொல்றது கேளுமா. ஏய், நீ தப்பா நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் இல்லடி. ஏய், ஸ்ரீ ஒரு குழந்தைடி. அவளை எப்படி நான் தனியா விட்டுட்டு வர முடியும்? அவளை என்ன நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காங்க. நான் தானே அவளை பாத்துக்கணும். ஷர்மி, இங்க பாரு, உனக்கு எல்லாத்தையும் சந்தேகமா இருக்கு. தயவு செஞ்சு சந்தேகப்படாத. ஹலோ ஹலோ வச்சுட்டியா? ஷர்மி, நீ கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்ப. உன் கோவம் நியாயமானதுதான். நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். சரி, நாளைக்கு காலேஜுக்கு வந்து உன்னை கண்டிப்பா சமாதானப்படுத்துறேன்டி. சாரிடி. ஹாய் ஷர்மி. ஹாய் ஹாய் ரகு, சொல்லுங்க. ஷர்மி, வாட் ஹேப்பன்? என்னாச்சு, நல்லா இருக்கேன். எனிதிங் ப்ராப்ளம்? நத்திங் நத்திங், ஒன்றும் இல்லை. இதுக்கு ஷர்மி மறைக்கிறேன். நான் இப்போ வரும்போது சக்தி கிட்ட தான் பேசிட்டு இருந்த போல இருக்கேன். ஆமா, சக்தி காலேஜுக்கு வரல. சக்தி மட்டும் இல்லை, ஸ்ரீயும் காலேஜுக்கு வரல போல இருக்கேன். என்ன ஷர்மி, ஸ்ரீயும் சக்தியும்? ஆமா, ஏதோ ஸ்ரீக்கு உடம்பு சரியில்லையா, அதனால சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாராமா. அதான் இன்னைக்கு காலேஜ்க்கு வர முடியலன்னு சொன்னாரு. ஓ, அவளுக்கு உடம்பு சரியில்லையாமா? ஆமா, இது என்ன இது? அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா அப்பா பாத்துக்க மாட்டாங்களா என்ன? சக்தி தான் பார்க்கணுமா என்ன? என்ன ஷர்மி இதெல்லாம்? ஆமா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அதுக்கு வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு தான் கேட்கணும். என்ன ஷர்மி இதெல்லாம்? என்னவோ போ. நீ அவனுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி கிடைச்சிருக்க. ஆனா உன்னை இப்படி தவிக்க விடுறானே. நாங்களாம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு காதலியா கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் காதலியா கிடைக்கிறது எவ்வளவு ஒரு வரம் தெரியுமா? நிஜமா சொல்ற ரகு? என்ன ஷர்மி, நிஜமாவான்னு கேட்கறேன். உனக்கு தெரியாதா? ஷர்மி, உன் அழகு என்ன, உன் ஸ்டைல் என்ன, இந்த காலேஜ் உன் பின்னாடி சுத்துது. ஆனா நீ என்னடா அந்த சக்தி பின்னாடி சுத்துற. சரி, 2 பேரும் லவ் பண்றீங்களேன்னு தான் நாங்களாம் ஒதுங்கி இருக்கோம். இல்லன்னு வச்சுக்கேன், நானே உனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவேன், தெரியும்ல? உங்களுக்கு புரியுது, ஆனா சக்திக்கு புரியலையே. அந்த சக்திக்கு லைஃப் அனுபவிக்க தெரியலன்னு நினைக்கிறேன். அங்க தலையாட்ட நீ இருக்கும்போது தகர டப்பா பின்னாடி சுத்திட்டு இருக்கான். என்னமோ போ. இங்க பாரு ஷர்மி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. முன்னாடியே எல்லாத்தையும் தட்டி வை, அதான் நல்லது. எனக்கெல்லாம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு காதலியா கிடைச்சா அவ பின்னாடி மட்டுமே தான் சுத்துவேன், தெரியுமா? அவளே உலகம்னு அவ தாளடியிலே கிடப்பேன். ஆனா இந்த சக்தி என்னடா எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறான். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு அதான் சொன்னேன், தகர டப்பா பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஷர்மி உன்ன. சக்தி உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் தான் உனக்கு பண்ண இருக்கணும். சரி, மிஸ் பண்ணிட்டேன். தப்பா எடுத்துக்காத, மனசுல படத்தை சொல்லிடுவேன். மனசுக்குள்ளதான் வச்சுக்க மாட்டேன். ச்சே, மனசுல இருக்கதானே சொல்றேன். சரி ரகு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஷர்மி, சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. உண்மையாவே உனக்கு சக்தியை பிடிச்சிருக்கா என்ன? ஏன் ரகு அப்படி கேட்கற? இல்ல, உன் லைஃபை வேஸ்ட் பண்றியோன்னு தோணுது. உன்னை பிடிச்சிருக்கிறவன விரும்ப பாரு. நீதான் அவன் பின்னாடி சுத்துற மாதிரி இருக்கு. அவன் வேற ஏதோ பின்னாடி சுத்துற மாதிரி இருக்கு. அதுக்கு சொல்றேன். இங்க பாரு, முன்னாடி எனக்கும் உன் மேல
ஒரு க்ரஷ் இருந்தது. ஆனா இப்போ அப்படி இருக்கக்கூடாதுல்ல, தப்பு இல்லை. நான் இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டா சொல்றேன். உன் லைஃப் வேஸ்ட் ஆயிடக்கூடாது, பார்த்து கேர்ஃபுல்லா இரு. இல்ல ரகு, என் சக்தியை பத்தி எனக்கு தெரியும். என் சக்தி அப்படிலாம் கிடையாது. நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் சக்தி கிடையாது. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என் சக்தி எனக்கு மட்டும்தான். என்னை தவிர அவன் கண்டிப்பா வேற யாரையும் பார்க்க மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போ ரகு. குழப்பலான்னு பார்த்தோம், தெளிவா இருக்காளே. ஆனா உன்னை குழப்புறது பெரிய விஷயம்லாம் இல்லை, சீக்கிரமே குழப்பிடுவேன். தெளிவா இருக்கிற மாதிரி நடிக்காதடி. நீ எதுவும் பண்ணாம தான் இருப்பேன், அதனாலதான் வந்து பார்க்கலாமேன்னு வந்தேன். என்னடி இதெல்லாம், ஏன் இன்னும் ட்ரெஸ் பண்ணாம இருக்கான்? ஏய், அந்த பேக்கை கூட கழட்டி வைக்க மாட்டியா? அப்படி என்ன வச்சிருக்க பேக் உள்ள? ஏதாவது புதையில வச்சிருக்கேன்? என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கான்? அது வந்து சக்தி, இதெல்லாம் வழக்காகாது. நானே களத்துல இறங்க வேண்டியதான். நான் சொன்னதை செஞ்சிடறேன், இரு நானே வரேன். ஐயோ சக்தி, அப்படிலாம் அவசரப்படாத. விஷயம் என்னன்னு கேளு. நான் 2 ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்தேன். அந்த 2 ட்ரெஸ் தான் போட்டேனோ. நேற்று போட்ட ட்ரெஸ் டர்ட்டியா இருக்கு, அதெல்லாம் அது போட முடியாதுல்ல. வேற ட்ரெஸ் நான் கொண்டு வரலாம். நீ கீ கொடு, நான் போய் வீட்டில் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். ஓ, இதான் மாற்றம். இதுக்காகலாம் வீட்டுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு என்ன இப்போ ட்ரெஸ் தானே வேணும்? இது சுபி ரூம் தான், சுபியோட ட்ரெஸ் கபோர்ட்ல இருக்கு. வெயிட் பண்ணு, நான் எடுத்து தரேன், அதை போட்டுக்க. சுபி ட்ரெஸ்ஸா? இல்ல, வேணாம். 2 பேரும் ஒரே சைஸ்ல தானே இருக்கீங்க, அப்புறம் என்னடி? என்னமோ பாடி பில்டர் கணக்கா இருக்கிற மாதிரி தான் நினைப்பு. ஏறு, எடுத்து தரேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க. சக்தி, நீ கீ கொடு, நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு ஓடி வந்துடுவேன். இதை நான் நம்பணும். இல்ல சக்தி. ஆன்டி வராம வீட்டுக்கு கண்டிப்பா தர மாட்டேன். நீ என் கண் பார்வையில மட்டும் தான் இருக்கணும், என் முன்னாடி தான் இருக்கணும். என் பார்வையில இருந்து நீ கொஞ்சம் கூட நகரக்கூடாது. இங்கேயே இரு, சரியா? இரு, கொஞ்ச நேரத்தில் ட்ரெஸ் எடுத்துறேன், போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. வெயிட் பண்ணு. என்னடி, இந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது போட்டுக்க. சக்தி, இது வேணாமே. இப்போ நீயா போடுறியா இல்லைண்ணா? இல்ல, கொடு, நானே போட்டுட்டு வரேன். அது போ, சீக்கிரம் போட்டு வா. நீ கீழே போ, நான் போட்டுக்கிறேன். நீ போட்டுட்டு வா, அப்புறம் நான் கீழே போறேன். போடி. போ. யார்கிட்ட? சக்தி கிட்டயா? ஆனா ரொம்ப கஷ்டம். உன்னை வச்சு சமாளிக்கிறது. ஆண்டி எப்படிதான் உன்னை வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. அப்படியே ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்காளே. பரவாயில்ல, பிடிவாதக்காரியா இருந்தாலும் நல்லாதான் இருக்கு. சரி, ட்ரெஸ் பண்ணிட்டு வரட்டும். சக்தி, நாடைய பொன்னூலிலே என் ஜீவனம் துடிக்கும் துடிக்கும் உயிரோ வலிக்கும். பெண்ணே நீ பெண்ணல்ல, அட்சய பாத்திரம். பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன், தேன் கொண்டு வாய் கலந்தேன். மூடி வைத்த அழகை அடி மூச்சு முட்ட திறக்க மனம் பத்தடித்து தவிப்பதென்ன. சக்தி, சக்தி, சொல்லு ஸ்ரீ. இந்த ட்ரெஸ் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. ஏய், இதுக்கு என்னடி? இவ்வளவு நாள் நீ போட்டுட்டு இருந்ததை விட இது ரொம்ப அழகா இருக்கு. இதுல நீ ரொம்ப அழகா இருக்க. இதுவே இருக்கட்டும், நீ இப்படியே போட்டுட்டு இரு. இல்ல, நான் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்லாம் போட மாட்டேன். இனிமே போடு, நல்லா இருக்கு. இனிமே இந்த மாதிரி போட ட்ரை பண்ணு. இல்ல இல்ல, என்கிட்ட முதல்ல இந்த மாதிரிலாம் இல்ல. எனக்கு இந்த மாதிரி போடவும் பிடிக்காது. இந்த மாதிரி இல்லையா? அப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு என்ன பண்றோம்? காலேஜ் முடிஞ்சதும் ஈவினிங் ஸ்ட்ரெயிட்டா ஷாப்பிங் போறோம், சரியா? போறோம், இது மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்றோம். இனிமே இந்த மாதிரி நீ போட்டுக்க, சரியா? இல்ல இல்ல, வேணாம் வேணாம். இந்த வேணாம்னு ஏதாவது சொன்னா அப்புறம் நான் வேற மாதிரி ஏதாவது செய்ய வேண்டியது வரும். நான் சொன்னேன்ல, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும்னு. அதனால கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டு போய் அமைதியா பாடு. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன், சாப்பிட்டுட்டு மெடிசனை போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, புரியுதா? இந்த வேணாம், இல்ல, நான் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு இந்த வார்த்தைகளை வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புரியுதா? பொடி போய் பாடு பாரு. என் ஃபோன் என்னமோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் கார்த்திக்கிட்ட பேசணும். உன் ஃபோன் கொடு, எனக்கு கார்த்திக்கிட்ட பேசணும் போல இருக்கு. ஒருத்தர் இங்க உங்க எதிர்க்க நிக்கிறான், என்ன பார்த்தா உனக்கு மனுஷனாவே தெரியலையா? எப்ப பாரு கார்த்திக் கார்த்திக்னு. அவன் தாங்க, உன் கார்த்திக் நைட்டுக்கு வந்துருவான். அப்பெல்லாம் ஒன்றும் நீ ஃபோன் பேச வேணாம், அவன் நைட்டுக்கு வந்த பிறகு பேசிக்கான். இப்ப என் கூட பேசு, சரியா? எப்பப்பா என்ன வெறுப்பேற்றுறதுல இருக்கிற. ஓடி, எனக்கு இதை பார்த்தா எப்படி தெரியுது? ஏய், நான் விழுந்து விழுந்து பார்த்துக்கிறேன், உனக்கு புரியுதா இல்லையா? உண்மையாவே என்ன உனக்கு பிடிக்கலையாடி?
நானும் நேத்துல இருந்து பாக்குறேன். கார்த்திகன்ற ஏன் கார்த்திக் அளவுக்கு நான் பாத்துக்கலையா? நான் போய் படுக்கிறேன் சக்தி. முடியலடி, ரொம்ப வலிக்குது. ஏன்டி என்னை போய் கஷ்டப்படுத்துறேன்? நான் உன்னை சரியா பாத்துக்கலையா? நான் ஒத்துக்கிறேன், உனக்கு கார்த்திகை பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்டி என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறேன்? வலிக்குதுடி. மயில் நாடொரு கடிகாரம் ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுற்றுதம்மா இங்கு என் வாழும். உண்மையில் என் மனம் மெழுகாகும், சில இருட்டுக்கு தானது ஒளி வீசும், கடைசி வரை தனியாய் உருகும். பிறரின் முகம் காட்டும் கண்ணாடி, அதற்கு முகம் ஒன்றுமில்லை. பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன், புன்னகையாலே முகவரி தந்தாயே.